சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை சட்டமாக்கியது கலைஞர். அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீட்டு தந்தது கலைஞர். ஆசியாவிலே முதன்முறையாக கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம் அமைத்தது கலைஞர். ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் தந்தது கலைஞர். விதவை பெண்கள் மறுமண நிதி உதவி திட்டம் தந்தது கலைஞர். நேரடி நெல் கொள்முதல் மையம் தந்தது கலைஞர். நெல் கொள்முதலில் ஊக்கத்தொகை மற்றும் விலையேற்றம் செய்தது கலைஞர். தமிழ்நாடு நுகர்வோர் பொருள் வணிக கழகம் அமைத்தது கலைஞர். கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி திட்டம் தந்தது கலைஞர். பெண்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்தது கலைஞர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நிறுவியது கலைஞர். பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நிறுவியது கலைஞர். டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி நிறுவியது கலைஞர். காவேரி நடுவர் மன்றம் அமைந்ததற்கு காரணம் நம் தலைவர் கலைஞர். உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு தேர்தல் கொண்டு வந்தது கலைஞர். உள்ளாட்சி பதவிகளில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீட்டு கொண்டு வந்தவர் கலைஞர். 2 பெண் மேயர்களில் ஒருவர் தாழ்த்தப்பட்டோர் இனத்திலிருந்து வர செய்தது கலைஞர். மெட்ராஸ் சென்னையாக்கியது கலைஞர். முதல் தடவை விதவை பெண்களுக்கு பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரியில் இடம் அளித்தது கலைஞர்.